மாயா என் மாதா கம்பத்தை விட்டு கீழே இறங்கி அப்படியே வந்துகிட்டே இருந்தார். கீழே இறங்கி வந்த உடனே ஏ கண்ணி ஏ எனக்கு அத்தா பிள்ளையாச்சு எப்பா 1 வருஷமா 2 வருஷமா 12 வருஷமா உனை இன்று எடுக்கிறதுக்காக மூடின கண்ணை திறவாமல் அன்ன ஆகாரம் உண்ணாமல் உன்னை இன்று எடுப்பதற்காக எவ்வளவோ பாடு கஷ்டப்பட்டனே என்று மகமாரி ஆகப்பட்டவர் பாடா என் கண்ணின் மணியே அந்த மொத்தம் தாடாய தவ கனியே அந்த குழந்தைய தூக்கி உச்சி முகந்து உள்ளங்கால் வரைக்கும் மொத்தமானதவே கொடுத்து மகமாரி இருக்கிறாளே அப்பா இதுக்குதானே நாளா கஷ்டப்பட்டோம் அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைய தூக்கி சமயபுரம் போலான்னு அப்படி ஒரு அடி எடுத்து வச்சார். நம்ம சமயபுரம் போனோம்னா தாலி கட்ட வந்தவனையே தனியா கிழிச்சு போட்டுட்டோன்னு சொல்லி இந்த ஊர் உலகம் எல்லாம் பேசும். கணவனே இல்ல இந்த குழந்தை எப்படி வந்ததுன்னு நம்மளை கேட்பாங்களே. அதனால நம்ம இங்க போக வேண்டாம், சிவபெருமான் இடத்தில் சென்று கைலாயங்கரைக்கு சென்று மாமகிட்ட பேர் நாம வைக்க வேண்டும். இது யாருடைய பிண்டம் என்றால் சிவபெருமானுடைய பிண்டம். இது யாருடைய குழந்தைன்னு சொல்ல மகமாருடைய பிள்ளை சிவபெருமானுடைய பிண்டம் அப்படின்னு சொல்ல வேண்டும் என்று மகமாரி ஆகப்பட்டவர் கைலாயங்கரைக்கோ வருகிறாரும். ஒரு வட்ட நல்ல செல்வமே பேருணாடையா ஓடி வழி சுரமே அவர் வராரங்கே பெருநடையா கலாமையா ஒரே வட்டமா அங்கிருந்து ஓடி வந்து சிவபெருமானை பார்த்து ஏ மாமா வணக்கம் மாமா. ஐயோ மாமா மாமா போதா வெந்தியா? ஆமா அரவக்காடுல இருக்குது. இல்ல வேலை வந்துட்டு இருக்கு மாமா. உங்களுடைய பாதார விந்தத்துக்கு ஆதாரமாக சேவித்து வருகிறேன் மாமா. இதோ இதோ இந்த பாரு மாமா. என்னமா இது? பிள்ளை. யார் பிள்ளையா? இது எப்படிமா வந்தது? என்னது இது? ஏமா குடும்பம் குடும்பம் இல்ல இந்த பிள்ளை அப்புறம் எப்படி வந்ததுன்னு கேட்டாக்கா நான் என்ன சொல்றது? ஒரு டவுட்ல கேக்குறாரு. என்ன டவுட்? மணி உடைச்சா கையில பிடிச்சா நீ உனக்கு எப்படி இந்த குழந்தை வந்து நான் கேட்கறதுக்கே நீ கோவப்படுற எப்படின்னு கேக்குறியா? ஏ மாமா எப்படி என்ன நான் பண்ணி 2 வருஷம் பாரதாவா செய்து மூடின கண்களையும் மொழியாதவாமி இருந்தே மூடின கண்ணை திறவாம காற்றே ஆகாரமா புசித்துக் கொண்டு மண் ஆகாரம் இல்லாமல் காற்றே ஆகாரமா புசித்துக் கொண்டு 12 வருஷம் ஒரு பெண்ணாகப்பட்டவர் 10 மாசம் தான் ஒரு குழந்தைய சுமப்பார். ஆனா நானே ஒரு குழந்தைய பெற்று எடுக்கிறதுக்காக 12 வருஷம் நான் தவம் செஞ்சிருக்கிறேன். நான் வரத்தாலையும் தவத்தாலையும் பிறந்த குழந்தை மாமா. எதுக்குன்னு கேட்டீங்கன்னா இந்த குழந்தைக்கு ஒரு பெயர் நாம மனது வைக்க வேண்டும். அதனாலதான் உங்களுடைய பாதத்துக்கு கொண்டாந்து போட்டிருக்கிறேன். குழந்தைக்கு பேர் வைக்கணும். ஆமா அது ஒரே வார்த்தை சொல்லிட்டு போக வேண்டியதா? பேர் வைக்கணும்னா திடீர்னு கைதா பேர் வைக்கணும்னா காசு இருக்கா? சும்மா பேர் வைப்ப? என்னது காசு இருக்கா?
ஏமாமா என்கிட்ட ஓடி வந்து காசு இருக்கான்னு கேக்குறிய ஆமா அதுவும் இப்ப வந்து எதுக்கு மாமா காசு இந்த பேர் வைக்கிறோம் சும்மா வைப்போம் தான் பேர் வைக்கிறதுக்கு தாம்பலம் தரிசன வேட்டி துண்டு